Good morning guys. Day 14 of our Nepal series. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி பீகாரில் இருக்கோம். ஹோட்டல் டபுள் ட்ரீ டீலக்ஸ் இங்கே தான் நைட் ஸ்டே பண்ணோம். ரூம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் கொசு ஒரு வழி பண்ணிடுச்சு. இன்றைக்கி என்ன பிளான்னா, we are heading back to we are heading back to Bangalore. ஸோ இன்றைக்கி வந்து ஜெம்ஷெட்பூர் ரீச் ஆகலாம்ன்றது தான் பிளானு. ஸோ வில் பி டேக்கிங் ஈஸ்ட் கோஸ்டல் ஹைவே. கைஸ், ஒரு ஹைவே பிடிச்சிட்டோம். ஆனால் இது ஹைவேவா ஸ்டேட் ஹைவேவா தெரியல. ஸோ ஆன் த வே இருக்கோம். இப்போது பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் சன்ரைஸு. லெஃப்ட்டு ரைட்டெல்லாம் பார்த்தீங்களா, பனின்னு நினைப்பீங்க. ஆனால் இது பனி கிடையாது. இது வந்து ஃபுல்லாக புகை தான். கொசுக்காக போட்ட புகை. வயா பாட்னா கூட சேம் ரிட்டர்ன் வந்த ரூட்லேயே போகலாம். நாக்பூர், ஹைதராபாத், பெங்களூர் அப்படின்ட்டு. பட் கொஞ்சம் சேம் ரூட்லேயே வேணாமே அப்படின்னு தான் ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை. ஈஸ்ட் கோஸ்டல் ஹைவே எடுத்துகிட்டு வில் பி கிராசிங் வைசாக், விஜயவாடா, அதுக்கப்புறமா பெங்களூர் ரீச் ஆகிறது தான் இப்போது சத்தியத்துக்கு பிளானு. ஏன்னா ஒரு சர்க்கிள் மாதிரியும் இருக்கும். ஆல்மோஸ்ட் 2 ஹைவே கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். சேம் ஹைவே போரிங்காக இருக்கிறதுனால தான் ஒரு சின்ன மாற்றம். நான் இது ஸ்டேட் ஹைவே அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இதுதான் நான் என்னச்சு நேஷ்னல் ஹைவே 28. ரோட் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்குது. ஈவன் தோ இட் இஸ் ஸ்மால். என்ன பிரச்சனைனா, அங்கே இங்கே எல்லா பக்கம் ஜாம்பி அலர்ட். ஸோ மணி வந்து 7 o'clock. நாங்கள் இன்னும் டீ கூட எதுவுமே இல்லை. வெறும் வயிறில் தான் ஓட்டிக்கின்னு இருக்கோம். ஜாம்பி அங்கிள், ஜாம்பி தாத்தா இது அப்படியே வந்துக்கின்னு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கீழே ரயில்வே ட்ராக் போல் இருக்குது ஜி. பாருங்கள், புது பிரிட்ஜ் ஒன்று ரெடி ஆகிக்கின்னு இருக்குது. அங்கே பாருங்கள், ஹேங்கிங் பிரிட்ஜு ஜி. டிராஃபிக்கு சூப்பர். 2வது முறை கங்கா நதியை கிராஸ் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் ரொம்ப நேரமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கேயாவது நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு பிளானில் போய்கின்னு இருக்கோம். மணி வந்து இப்போ 8. ஆல்மோஸ்ட் 70 kilometers கவர் பண்ணிட்டோம். ஒரு சின்னதாக டீ பிரேக் ஆச்சு. ஸோ டுவர்ட்ஸ் ஜம்ஷெட்பூர். இப்போ வந்து அது என்னாச்சு, ஹசாரி பாக் அந்த வழியாக தான் போக போகிறோம். ஹசாரி பாக், ராஞ்சி அந்த வழியாக தான் போக போகிறோம். ஹைவே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகுது. அங்கே பேர்ட்ஸ் நிறைய இருக்குது. கோப்ரோ தெரியுதான்னு தெரியல. இங்கே பாருங்கள், ரைட் சைடெல்லாம் ஃபுல்லாக பேர்ட்ஸு. அங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. வாத்து மணி இப்போ 10. ஸோ ரொம்ப
தூக்க கலக்கமாக இருந்துச்சு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறுத்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நேற்று கொசு பண்ண ஒரு சேட்டையினால் எங்களுக்கு சரியாக தூக்கம் வரலை. அதனால் இப்பொழுது ஒரு பிரேக் எடுத்து விட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பிரேக் எடுக்கிறப்ப தான் ஒரு நியூஸை படித்தோம். நேற்று காட்மண்டுவில், அதுக்கப்புறமா டெல்லி, பீகார்லலாம் அர்த்குவேக்கு. ஸோ நேற்று நைட் அப்படியே படுத்தப்போ ஏதோ ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது அர்த்குவேக்கான்னு தான் தெரியல. தூக்கத்தில் நேற்று படுத்துக்கினப்போ நைட்டு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, வைப்ரேஷன் ஆனது. ஆனால் படுத்தப்போ ஏதோ தூக்கத்தில் ஏதோ போல இருக்குது அப்படின்னு நினச்சி சும்மா விட்டுட்டேன். அது பார்த்தா இன்றைக்கி உண்மையாகவே காட்மண்டு அங்கெல்லாம் டெல்லி சைடு, காட்மண்டு டெல்லி அங்கெல்லாம் அர்த்குவேக் ஆகிட்டு இருக்குது. ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ். நாங்கள் வந்து தப்பிச்சிட்டோம். ஓ, இது போக்கரா காட்மண்டு ரோடு போலவே இருக்கிறது. சேராக ரைட்டில் ஏறி வரவும். சுபன் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாரு. இல்லை என்றால் சிகப்பு மனிதனாக மாறியிருப்பார். NH20 புயல் வேகத்தில் ஓட்டிக்கின்னு இருக்கோம் நானும் சுமன்னு. இப்போ நம்ம டெஸ்டினேஷன் வந்து ஹசாரிபாக், அதுக்கப்புறமா ராஞ்சி, அதுக்கப்புறமா ஜம்ஷெட்பூர். ஸோ இப்போ வந்து பீகார் क्रॉस பண்ணி झारखंड राज्य में आपका स्वागत है. झारखंड में स्वागत. गाइस, இந்த ரூட் வந்து பியூட்டிஃபுல். காட்டுக்கு பாட்டு இப்போ இன்னொன்று என்னன்னா, நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ டுவர்ட்ஸ் பெங்களூர் போகிறதுனால, எங்கள் வீட்டுக்கு போகிறதுனால அது வந்து ஒரு மாதிரி ஹோம் சிக் மாதிரி. வீட்டுக்கு போனால் போதும் அப்படியே ஒரு மைண்ட் செட் வந்துட்டுருக்குது. டிஸ்டன்ஸ் ஓட்டுறோம் கவர் ஆக மாட்டேங்குது. ஸ்கூல் பசங்க ஜாலியாக டாட்டா பண்ணுறாங்க. ஆமாதி ஹைவே வந்து மோஸ்ட் ஆஃப் தி பார்ட்ஸு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனு. ஸோ 2 லைனாக இருக்கிறது வந்து 4 லைனாக மாற்றிக்கின்னு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல் வியூ. இங்கே ரைட் சைடில் பார்த்தா ஒரு ரயில்வே ட்ராக்கு. இப்போ தான் இந்த ரோடை வந்து இன்னும் கொஞ்சம் வைடன் பண்ணிக்கின்னு இருக்காங்க. Hyperrider வந்தாச்சு. ஸோ next destination is Ranchi. மணி இப்போ 2:40 ஆக போகுது. ஸோ ஃபார் 316 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வண்டிக்கு வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு லன்ச் பிரேக்கும் கொடுத்துட்டு இப்போ
ஆஃப்டர்நூன் ஸ்ட்ரெச்சை ஸ்டார்ட் செய்திருக்கிறோம். ஸோ வி ஆர் இன் ராஞ்சி. ராஞ்சி வந்துட்டோம். மழை தூரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜம்ஷெட்பூர் இன்னும் 120 கிலோமீட்டர்ஸு. போக முடியுமா இல்லையா தெரியாது. இப்போ மழை வந்துச்சுன்னா எங்கேயாவது ஸ்டாப்பிங் கொடுக்குறதா இல்லை ரூம் எடுத்து தங்குறதா இனிமேல் தான் டிசைட் பண்ணோம். ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் மழை. எதிர்க்க இருக்க வண்டிங்க மேலே தண்ணி இல்லை, அது ஒன்று. எனர்ஜி ஒதுங்கிறது கூட இடம் இல்லை. ஈரமாக இருக்குது ரோடு. திருப்பிடலாமா? ம், ஆமாம் ஜி. இங்கே ஒரு கடை இருக்குது, இங்கே விட்டுட்டு ரூம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கின்னு கொஞ்சம் மழை நின்று வந்தோம், கிளம்பலாம். ஆமாம், இந்த டேபிள் கொஞ்சம் இந்த பக்கம் மூவ் பண்ணி விடு. சம்பவமாகிவிட்டது. மழையில் மாட்டிக்கொண்டோம். இப்போ ஆக்சுவலி பிளான் வந்து இருந்தது ஜம்ஷெட்பூர் போகலாம் அப்படின்ட்டு. பட் என்ன பண்ணுறது, ராஞ்சியில் மழை பிச்சிக்கொண்டு அடித்து கொண்டு இருக்கிறது. ராஞ்சியிலே ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கோம். ரெயின் கேர்ஸ் இருக்குது, எதுவும் பிரச்சனை கிடையாது. ரெயின் கேர்ஸ் போட்டுக்குன்னு போயிடலாம். பட் லேப்டாப்பு அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா ரெயின் கேர் எடுத்து மழை வராதுன்னு நினச்சி கொஞ்சம் உள்ளே வச்சிட்டோம். இப்போ எல்லாம் எடுக்கணும். இப்போ போய் ரீபேக் பண்ணி நாளைக்கு எல்லாம் ரீபேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒன் மோர் அப்டேட். கொஞ்சம் அங்கேருந்து லைட்டாக ராஞ்சிக்குள்ளே வந்தோம். இங்கே பார்த்தா ரோடெல்லாம் ட்ரையாக இருக்குது, மழையே இல்லை. இங்கே ஆன் த வே மெயின் ரோட்லேயே சப்னா ரெசிடென்சி அப்படின்ட்டு நம்ம சும்மன் வந்து ஒரு ஸ்டே பார்த்து வச்சுருக்காரு. போயிட்டு ரூம்ஸ் செக் பண்ணிவிட்டு, So because of Bhaiya we got nice stay.